வணக்கம். டாக்டர் ஜெய் வெங்கடேஷ், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன். இந்த தோள்பட்டையில் வர்ற வலி சம்மந்தமான ஒரு பதிவு இது. ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஷோல்டரில் வந்து வலி, தோள்பட்டையில் வலி, கையை வந்து ஃபுல்லாக தலைக்கு மேலே தூக்க முடியல, லேடிஸ் வந்து கொஞ்சம் சாரீ கட்டுறதுக்கு கை பின்னாடி கொண்டு போக முடியல, தலை வார முடியல, துணி எல்லாம் மேலே தாழ்பால் போட முடியல, துணி எடுக்க முடியலன்ட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த ஷோல்டர் பெயின் இருக்குது. அதுலேயும் இன்னும் அதிகமாக இருக்கவங்களுக்கு நைட்டு தூங்க முடியாது. இப்படி படுத்தா அழுத்துனா வலி, திரும்பி படுத்தா வலி, தூங்கிடுவாங்க, தூக்கத்தில் திரும்பி படுத்தாலும் வலியில் முடிச்சுக்கிறது. இந்த மாதிரி ஷோல்டர் பெயின்றது இது வந்து நம்ம மேலோட்டம் பார்க்குறப்ப சரி என்னப்பா வலின்னு எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்கன்னு தோணும். சும்மா இப்படி கீழே இருந்து செய்கிற வேலை ஓகே, இந்த தூக்கி செய்கிற வேலை, திருப்புறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், தூங்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஷோல்டர் பெயின் பற்றி எதனால் வருது, யாருக்கெல்லாம் அது அதிகமாக வரும், எந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணால் அதை சரி பண்ணிக்கலாம், எந்த லெவலுக்கு மேலே பிரச்சனை இருந்தால் நீங்கள் டாக்டர் அணுகணும், அந்த மாதிரியெல்லாம் இதில் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இந்த ஷோல்டரில் நம்ம உடம்புலேயே இருக்க மூட்டில் பார்த்திங்கன்னா மற்ற மூட்டுகளை விட இந்த ஷோல்டர் மூட்டு தான் அதிகமான அசைவதுக்கு. 360 டிகிரி ரொட்டேஷன், ஃப்ரண்ட்டு பேக், இங்கே சைடில் வெளியே ஃபுல்லாக திருப்புறது, பின்னாடி திருப்புறது. அதனால் அதுக்கு வேலைகள் வந்து ரொம்ப அதிகம். அது நம்ம கைன்றதுனால எல்லாமே நம்ம அதில் செய்கிறோம், அதனால் அதுக்கு வேலைகள் அதிகம். ஸோ வேலைகள் அதிகன்றப்பவே அதுக்கு சுற்றியோர இருக்க தசைகளுக்கும் ரொம்ப அது ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்க மாதிரி தான். இது என்ன ஆயிடுதுன்னா நாள்பட கொஞ்சம் ஓவர் யூஸாக போகிறப்ப கொஞ்சம் ஹெவியாக வெயிட்கள் தூக்கிறது, இழுக்கிறது, தூக்கி வீசுறது, த்ரோ பண்ணுறது, அந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தசைகள் வந்து கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். இது வந்து ஆரம்ப சின்ன வயசில் தெரியாது. கொஞ்சம் ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேலே போக என்ன ஆயிடுதுன்னா அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு வலி கொடுக்க ஆரம்பிச்சு. இதுவுமே யாருக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவுன்னா மெயினாக வந்து இந்த சுகர், சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூட்டை வந்து அது வந்து இறுக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணிடும். அதாவது இந்த ஃப்ரீனஸ் இல்லாமல் அது டைட் பண்ணிடும். இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து தைராய்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வரலாம். தைராய்டு கண்ட்ரோல் இல்லாமல், தைராய்டு இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, சுகருமே இருக்குது, அதோட லெவல்ஸ் HbA1c, ஃபாஸ்டிங் போஸ்ட்மெண்ட்லாம் கண்ட்ரோலாக இருக்குன்றப்ப இது பெருசாக தொந்தரவு பண்ணாது. ஆனால் இது கண்ட்ரோல் இல்லாமல் 4 படம் இருக்குது, 15-20 வருஷமாக சுகர் இருக்குது, ஆனால் ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு ஷோல்டரில் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெகு சிலருக்கு வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்ற மாதிரி முடக்குவாதமோ, இல்லை யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கனால அந்த கவுட் ப்ராப்ளமோ, இதனால் கூட தோள்பட்டைகளில் வலி வரலாம். முன்னாடி எதாவது அடிபட்டு அந்த மாதிரி ஜவ்வு பாதிப்பு சின்ன வயசில் ஆனாலும் அதனாலையும் வலி வரலாம். ஸோ இதுதான் எதனால் காமனாக வருதுன்றதுக்கு அறிகுறிகளும் இதுதான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தூக்குறப்ப இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், நைட்டில் பெயின் வரும். இதில் ஒரு 2-3 கண்டிஷன் தான் ரொம்ப காமனாக நம்ம டாக்டர்ஸ் பார்க்குறப்ப இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு நான் சொன்னது இந்த சுகர்னால் வர்றது ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன்னா என்ன, இந்த இறுகி போயிடுறது, தண்ணி வந்து ஐஸ் கட்டிய மாதிரினா இறுகிற மாதிரி இந்த மூட்டு வந்து அப்படியே ஜாம் ஆன மாதிரி ஆயிரும். திருப்ப சொன்னாலும் திருப்ப முடியாது, ஒரு லெவலுக்கு மேலே தூக்க முடியாத மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டர் ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் வந்து இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்னு சொல்லிட்டு, ரொட்டேட்டர் கஃப்னால் உள்ளே இருக்கிற ஜவ்வுகள், அந்த ஜவ்வு வந்து மேலே தூக்கி இது பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வலி இருக்காது, அதுக்கு மேலே வலி வரும், அப்புறம் அதுக்கு மேலே தூக்குனா திருப்பி வலி இருக்காது. ஸோ அதே மாதிரி திருப்புனா, த்ரோ பண்ணால் அதெல்லாம் வலி வரும். இது 2 தான் காமன், ரொட்டேட்டர் கஃப் ப்ராப்ளம், இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், இது 2 தான் ரொம்ப காமனான ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போய் பார்த்தா அவங்க வந்து தேவைப்பட்ட எக்ஸ்ரேவோ இல்லை இந்த ஸ்கேன் மாதிரி பார்ப்பாங்க, இந்த இதெல்லாம் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அந்த பகுதிக்கு வேலைகள் குறைக்கிறது, ரொம்ப ஹெவியாக தூக்கி எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து இந்த இடத்த ஷோல்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணுறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கணும். அதாவது இப்போ எப்படி நான் சொன்னோன்னா, இந்த சுகர் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணால் தான் இது சரியாகும். இல்லைனா நீங்கள் சுகர் அதிகமாக வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், திருப்பியும் வரும், திருப்பி குறையிற மாதிரி ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறையும், திருப்பி வரும், இந்த மாதிரியே போயிட்டுருக்கும். அதனால் இந்த மூலத்தை வந்து இது எதனால் வருதோ அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் இது தீர்வு கிடைக்காது. அதே மாதிரி தான் அந்த தைராய்டு, யூரிக் ஆசிட் எல்லாத்துக்குமே அதுதான். அந்த மெயின் பிரச்சனை எதுவோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டு தான் அப்புறம் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் வரணும். இப்போ இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் மெடிசின்ஸ் வந்து ஒரு தற்காலிகமாக கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கலாம், 1 வாரம் 10 நாள் வந்து ரொம்ப வலி இருக்க டயத்தில் வேணால் எடுத்துக்கலாம். மற்ற டயத்தில் வந்து நீங்கள் தான் மோஸ்ட்லி வீட்டு ட்ரீட்மெண்ட்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். சுடுதண்ணி ஊற்றுறமோ தைலமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சின்ன பயிற்சிகள் பண்ணலாம். அதாவது ஒரு கை நார்மலாக இருக்குன்னா அந்த நார்மலாக இருக்கிற கையை வச்சு இந்த வலிக்கிற கையை மொபிலைஸ் பண்ணி, இப்போ இதுக்கு மேலே தூக்க முடியலையா, இந்த கை சப்போர்ட்டில் அப்படியே லேசாக மேலே தூக்கலாம். இப்போ கை பின்னாடி கொண்டு வர முடியலையா,
ஒரு சின்ன ஒரு டவல் மாதிரி வச்சுட்டு நம்ம குளிக்கிறப்ப இது பண்ணுவோமே அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி திருப்பி வச்சு இப்படி பண்ணலாம். பால் எக்ஸசைஸ் மாதிரி இந்த ஸ்மைலி பால் மாதிரி வச்சு பால் இப்படி இருக்குன்னா இந்த கையில் கொடுத்து பின்னாடி கொடுத்து திருப்பி இப்படி வாங்குறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் வந்து வீட்டிலே பண்ணலாம். ஸ்டிக்கு வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு பெரிய ஸ்டிக் இருக்குன்னா ஸ்டிக்கை வச்சு இப்படி 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 பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த கை வெளியே போகாத கையை இப்படி வச்சு புஷ் பண்ணி கொண்டு போக முடியும். இந்த மாதிரி வீட்டு லெவலில் பண்ணுற மாதிரி பயிற்சிகள் வந்து பண்ணலாம். இப்போ அடுத்த கட்டமாக டாக்டர்ஸ் வந்து வேறு என்ன பண்ணுவாங்கன்னா இயன்முறை பயிற்சின்னு இருக்குது, ஃபிசியோதெரப்பின்னு இருக்குது. ஃபிசியோதெரப்பியில் என்னென்னா ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரோட்ஸ் மாதிரி வச்சு அந்த பகுதிகள் மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஸ்டிமுலேட் பண்ண என்னாகும் அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாகி வலிக்கு குறைக்கும். இது இல்லாமல் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த நம்ம சித்தாவில் அக்குபஞ்சரில் அவங்களுமே நிறையா சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. அதில் இப்போ ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணுறது, இந்த கேரள வைத்திய முறைகள் அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரெமடிஸ் கொடுக்கும். இதெல்லாம் பண்ணியாச்சு, 3 மாதம் 6 மாதம் பார்த்தாச்சு, இதுக்கு மேலேயும் குறையில்லைன்ற பட்சத்தில் தான் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வருது. நெக்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஷோல்டருக்குள்ளேயே வந்து கொஞ்சம் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி கொடுக்குறது, ஒரு மருந்து உள்ளே செலுத்தி அந்த இடத்துல இருக்கிற அந்த பர்சைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷன் அங்கே வலி கொடுக்குறதுலாம் இருக்கும். அந்த டேரெக்டாக மருந்து அங்கே போகிறதுனால அந்த மருந்து வந்து அந்த வலியை குறைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கை தூக்க வைக்கும். இதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப தொந்தரவு இருக்குது, சுத்தமாகவே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் குறையிலைன்ற பட்சத்தில் தான் இந்த கீ ஹோல் சர்ஜரி, நுண்துளை அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி அந்த ஜவ் ஏதாவது தேய்மானமோ கிழிஞ்சிருந்தால் அந்த ஜவ்வை சரி பண்ணுறது, அந்த ரொட்டேட்டர் கஃப் ரிப்பேர் அப்படின்னு பண்ணுறதோ, இல்லை ஆர்த்ரோஸ்கோபிக் அட்ஹெசிவ்லைசிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஜவ்வுகள் டைட்டாக இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து ரிசர்வ்ட் ஃபார் சம், அதாவது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம். மற்றபடி பை அண்ட் லார்ஜ் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் இஷ்யூன்றது ஒன்றும் தீர்க்க முடியாத ஒரு ரொம்ப கஷ்டமான பிரச்சனைன்னு கிடையாது. அதே சமயம் இது ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் ஒதுக்கிடவும் முடியாது. ஏன்னா அது உங்களோட அன்றாட வாழ்க்கையில் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும், இது சரி பண்ணாத வரைக்கும். அதுவுமே இது இந்த கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் தான் இருக்குன்றதுனால மெயினாக லேடிஸ்லாம் சரி இதுக்கு மேலே போய் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இனிமேல் நான் போய் ஃபிசியோதெரப்பி யார் என்ன கூட்டிகிட்டு போவாங்க, அது அப்படியே இருந்துட்டு போது விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் அது தப்பு. அப்படி இருந்தால் அது இன்னும் நாளுக்கு நாள் அதிகம்தான் ஆகும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் வேலையே உங்களால் செஞ்சுக்க முடியாது. ரெகுலராக பண்ணுற வேலை, சமையல் பண்ணுற அதுவே செய்ய முடியாது. ஸோ அதனால் இது ஒரு ஸ்டார்டிங்லேயே இதை பார்த்து இதை ஒரு சரி பண்ணிக்கணும். பொதுவாக ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே இந்த ஷோல்டர் பெயின் இருந்தாலே அது கஷ்டம்தான். அதனால் அதுக்குள்ளே ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை. வீட்டில் பண்ணுறது இந்த பயிற்சிகள் பண்ணுங்கள், இந்த ஒத்தடம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். குறையிலையா கண்டிப்பாக மூட்டு சம்மந்தமான பார்க்குற மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது அவசியம்.